என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமானேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினில் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதத்தின் புத்தகத்தில் 39வது அதிகாரத்தில் 12வது வசனத்தின் முதல் பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டுடைய சமூகத்திலே, கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும் என்று சொல்லி மிக முக்கியமாய் ஒரு காரியத்தை அந்த இடத்தில் தேவ சமூகத்தில் தெரிவிப்பார். என் கண்ணீருக்கு பதில் தாரும் என்று சொல்லி ஜெபத்தை ஏறெடுப்பதை நீங்கள் பார்க்க முடியும். பாருங்கள், எவ்வளவு வேதனையான ஒரு பாதையின் வழியாய் தாவீது தன்னுடைய ஆரம்ப நாட்களில் கடந்து போனார் என்பது நமக்கு நன்றாய் தெரியும். முகாந்தாரம் இல்லாமல் பகைக்கப்பட்டார், சவுலினால் துரத்தப்பட்டு கொண்டே இருந்தார். பாருங்கள், ஆண்டவரே, நான் அவர்களுக்கு எந்த கெடுதியும் செய்ததில்லை, ஆனால் அப்படி இருந்தும் என்னை இப்படி பகைக்கிறார்களே என்று சொல்லி வேதனைப்பட்டு தேவ சமூகத்திலே தன் உள்ளத்தை ஊற்றி ஜெபிக்கிறார். என் கண்ணீருக்கு பதில் தாங்க ஆண்டவரே என்று சொல்லி கெஞ்சுகிறதை நாம் பார்க்க முடியும். அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கும் உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாடுகள் வழியாய், பிரச்சனைகள் வழியாய், போராட்டங்கள் வழியாய் ஓடிக்கொண்டே இருக்கிறாயா? ஆண்டுடைய சமூகத்திலே உங்கள் உள்ளத்தை ஊற்ற ஆரம்பியுங்கள். உங்கள் கண்ணீரின் ஜெபத்திற்கு நிச்சயமாய் கர்த்தர் பதில் கொடுப்பார். பாருங்கள், அன்றைக்கு தாவீதின் கண்ணீரின் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தார் அல்லவா? அந்த சிறுமையெல்லாம் மாற்றி சிங்காசனத்தில் அமரச் செய்தார் அல்லவா? அப்படியே இன்றைக்கு நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டிருப்பீர்கள். மனம் தளர்ந்து போய்விடாதிருங்கள். உங்கள் கண்ணீரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே ஊற்ற ஆரம்பியுங்கள். உங்கள் உள்ளத்தை ஊற்றி ஜெபிக்க ஆரம்பியுங்கள். உங்கள் பெருமூச்சின் சத்தத்தையும் கர்த்தர் கேட்டு நிச்சயமாய் பதில் கொடுப்பார். ஆச்சரியமான காரியங்களை செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.